இன்றைக்கு ஷாபானுடைய முதல் பிறை, ஷாபானுடைய மாதம். ரமதானுக்கு கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் அதிகமாக நோன்பு நோற்பாங்க, ஷாபானில் அதிகமாக நோன்பு நோப்பாங்க. ஹஜரத் உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற மாதங்களில் நீங்கள் இந்த அளவுக்கு நோன்பு நோற்பு நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இந்த ஷாபான் மாதம் வந்துட்டா மட்டும் இவ்வளோ நோன்பு நோக்குறீங்களே ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்தில் நிறைய மக்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க, இந்த மாதத்தில் அமல் செய்கிறதில்ல. ரமதான் வருது செஞ்சுக்கலாம், ஆனால் ரமதான்லையும் செய்ய மாட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் ரமதான் வருது பார்த்துக்கலாம், ரமதான் வருது பார்த்துக்கலாம், எல்லாம் அலட்சியமாக இருப்பாங்க. எல்லாரும் அலட்சியமாக இருக்கிற போது ஒரு அடியான் அல்லாவை நோக்கி கவனத்தை திருப்பினால் அல்லாவுக்கு அது பிடிக்கும். இஷா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல 1/3 கழிந்த பிறகு தொழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்? அப்ப உலகமே தூங்கும், உலகமே தூங்குற நேரத்தில் நாம இஷா தொழணும், அது பெருமானாருக்கு பிடிக்கும், அது அல்லாவுக்கு விருப்பமானது. கடைவீதியில தஸ்பீஹ் சொன்னா அதுக்கு லட்ச நன்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கடைவீதியில லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதுக்கு என்ன காரணம்? கடைவீதியில யாரும் அல்லாஹ்வை நினைக்க போறது இல்லை, எல்லாரும் அல்லாஹ்வை மறந்துருக்கிறான். கடைவீதியில அல்லாஹ்வை மறந்திருக்கிற இடத்துல ஒரு அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அது பிடித்தமானது. எங்கெல்லாம் கவனக்குறைவா மக்கள் இருக்கிறாங்களோ தஹஜ்ஜுதியே அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எல்லாரும் தூங்குது, உலகமே தூங்குது, இவன் எஞ்சி நிற்கிறான். எல்லாம் அல்லாஹ் மறந்திருக்கும் போது நீ அல்லாஹ்வை நினை. 3 நபர்களை அல்லாஹ் நேசிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வியாபார கூட்டம் நைட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு இடத்துல களைச்சு போய் எல்லாரும் படுத்துறாங்க. ஒரு மனிதர் எஞ்சி அல்லாஹ்வை தொழுகிறார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு போரில் எல்லாம் வீழ்ந்துட்டாங்க, தோத்து போயிட்டோன்னு சோர்ந்துட்டாங்க, ஒரு மனிதர் தன்னந்தனியாக போய் போராடினாரு, அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3ஆவதாக ஒரு மனிதர் ஒரு பெரிய கூட்டத்தில் யாசிச்சார், யாருமே அவருக்கு கொடுக்கல. ஒரு நபர் இருந்தும் சபையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை தனியாக கூப்பிட்டு கொடுத்தார். இந்த 3 பேரை அல்லாஹ் நேசிப்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஷாபானுடைய மாதத்தில் நஃபில் சுன்னத்தான நோன்பு வைப்பது என்பது ரமலானுடைய முன் சுன்னத்தை போல. ஃபர்லான தொழுகைக்கு முன் சுன்னத்து இருக்கிற மாதிரி ரமலானுக்கு முன் சுன்னத்து தான் இந்த ஷாபானில் நோன்பு வைக்கிறது. ரமலானுக்கு பின்னாலையும் பின் சுன்னத்து இருக்குது, அது ஷவ்வால் 6 நோன்பு வைப்பது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பாங்க. சில வருடங்கள் பெரும்பாலும் நோன்பு வைப்பாங்க. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். எனவே அந்த மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கிற இந்த மாதம் வந்துருச்சு. இந்த மாதத்தில் அமல் செஞ்சாதான் ரமலான்ல ஆர்வத்தோடு நோன்பு வைக்கலாம், ஆர்வத்தோடு குர்ஆன் ஓதலாம். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும். முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஷாபான் ரஜப் என்பது விதைக்கிற மாதம், ஷாபான் என்பது தண்ணீர் ஊற்றுகிற மாதம், ரமதான் அறுவடை செய்கிற மாதம். இப்போ நாம் ரஜபில் விதைக்கவும் இல்லை, ஷாபானில் தண்ணி ஊற்றுறதும் இல்லை, ரமதானில் என்ன நமக்கு கிடைக்க போகுது? அப்போ இந்த ஷாபானிலிருந்தாவது நாம் நம்முடைய அலட்சியத்தை மறந்து இந்த மாதத்திலிருந்து நாம் அமல்களை துவங்கணும், கஃலத்தை விடணும். இப்போ புனிதமான ஷபை பராத் இருக்குது, அந்த இரவுல ஒரே ஒரு விஷயம்தான் ஹதீஸில் பாவம் மன்னிக்கப்படுது சிலரை தவிர. யார் உறவுகளை பிரிந்து உறவுகளை பகைச்சிட்டு இருக்கிறானோ அவனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. இப்போ இந்த மாதத்தில் அமல்கள், உறவுகளை சீராக்குங்க, பெற்றோர்களுடைய உறவுல கவனம் செலுத்துங்க. உறவுகளை முதன்மையானது அதுதான். தாய் தந்தையினுடைய உறவுக்கு நிகராக உலகத்தில் என்ன இருக்குது? ஏன்னா வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப தாய் தந்தையர் மீது எரிச்சப்படுறாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பாருங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமே தூக்கி போடுன்னு சொல்லிட்டான் நைல் நதியில் தாயார்கிட்ட. நான் பார்த்துக்கிறேன்ட்டான் அல்லாஹ், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஒலா தஹ்சனி ஒலா தஹாஃபி சொல்றது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் கவலைப்படாத, எல்லாம் சொல்றான். ஆனாலும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த தாயுடைய மனம் எப்படி இருந்துச்சு? தண்ணியில போட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான், வஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய உள்ளம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்துருச்சான், மூசாவுடைய சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. அதான் ஃபாரிகா, வேற எந்த சிந்தனையும் இல்லை. பாருங்க, அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேன்ட்டான், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டான். இதுதான் தாயுடைய உள்ளம். ஒரு தாயுடைய உள்ளத்தை அங்க அல்லாஹ் சொல்றான், அஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா. எல்லாத்தையும் மறந்து குழந்தை என்னாச்சோ தெரியலையே, அல்லாஹ் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இதுதான் தாயுடைய உள்ளம். அந்த தாயை வெறுக்கக்கூடாது, அந்த தாயை திட்டக்கூடாது, அந்த தாய் மீது எரிச்சப்படக்கூடாது.
இல்லையா, இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த தாய்க்காக கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யணும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. தந்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரா யூசுப் அலி இஸ்லாமில் பாருங்க, இல்லையா. யூசுப் அலி இஸ்லாம் சின்ன வயசில் காணாம போயிட்டாங்க, இல்லையா. இப்போ நம்மளும் எத்தனையோ தாய் தந்தையருக்கு காணாம போயிருக்கலாம். அந்த சின்ன வயசில் காணாம போயிட்டாங்க. வேற குழந்தைகளும் இருக்கிறாங்க, மற்ற ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்கள் கவலைப்பட்டு அழுது அழுது கண்கள் வெளுத்து போய்விட்டதுங்கிறான். இந்த ஆயத்தில் தந்தையின் பாசத்தை சொல்றான், அந்த ஆயத்தில் தாயுடைய பாசத்தை சொல்றான். எனவே உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருந்தால் அவங்க சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள், அவங்களுக்கு பணிவிடை செய்து இந்த மாதத்தில் அவங்களுடைய பொருத்தத்தை பெறுங்க. பல லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். எனவே இந்த மாதம் அலட்சிய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த அலட்சியங்களை கைவிட்டு நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடி உறவுகளை அரவணைத்து தாய் தந்தையருடைய அன்பை பெற்று அமல்கள் நிறைய செய்து ரமலானை வரவேற்போமாக. இல்லாமல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலிருந்தே ரமலானுக்கு அமல்களை கொண்டு உள்ளத்தை பக்குவப்படுத்தி தயாராகிற மக்களாக ஆக்குவானாக. ரமலானை உடல் சுகத்தோடு வேறு எந்த தடைகளும் இல்லாத ஆஃபியத்தோடு பரிபூர்ண ஈமானோடு அடைய செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.